Welcome to Tunuri. ராமாபுரம்னு ஒரு அழகான கிராமத்துல மக்கள் எல்லாரும் சுறுசுறுப்பாவும் நல்ல மனசு கொண்டவங்களாவும் இருந்தாங்க. அதே கிராமத்துல தான் முனியாண்டி வாழ்ந்து வந்தாரு. முனியாண்டி ரொம்ப நல்லவரு. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். காரணம் அவரோட நல்ல மனசுதான். உதவின்னு யாராச்சும் வந்து கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செஞ்சிடுவாரு. அதனாலதான் முனியாண்டிய கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுப்பம்மான்னு ஒரு மனைவி இருந்தாங்க. சுப்பம்மா ரொம்ப நல்லவங்க தான், ஆனா கொஞ்சம் கோவக்காரங்க. முனியாண்டிக்கு சொந்தமா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்துச்சு. தினமும் தன்னோட கடைக்கு போய் முதல்ல கடைய சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிப்பாரு. முனியாண்டி ரொம்ப நல்ல ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுனால கிராமத்துல இருக்க எல்லாரும் தேடி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. முனியாண்டி, உண்மையாவே உன் ஃப்ரைட் ரைஸ அடிச்சுக்க ஆளே இல்லப்பா. என்ன டேஸ்டா இருக்கு. போதும்னு சொல்ல மனசே வரல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அத கேட்டதும் முனியாண்டிக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே வேலைய முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் மனைவி சுப்பம்மா கிட்ட அன்னிக்கு வந்த வருமானத்தை கொடுத்துட்டு படுக்க போயிட்டாரு. நாட்கள் இதே மாதிரி போச்சு. ஒரு நாள் முனியாண்டி எப்பவும் போல தன்னோட கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ ஒருத்தர் கடைக்கு வந்து முனியாண்டிய கூப்பிட்டாரு. முனியாண்டியும் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அவர், ஐயா, என் பேரு சுந்தரம். நான் கரிச்சாம்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். இந்த ஊருக்கு புதுசு. இங்க யாரையும் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளா வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எங்கேயும் கிடைக்கல. அதான் உங்க கடையில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட முனியாண்டி, எது வேலையா? ஏன்பா, உங்க ஊர்ல எந்த வேலையும் இல்லையா? ஏன் இங்க வந்து வேலை தேடுற? அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சுந்தரம், ஐயா, எங்க ஊர்ல ரொம்ப வறட்சிங்க. சுத்தமா தண்ணியே இல்ல. அதான் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு இங்க வந்து தங்கியிருக்கோம். நீங்க ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா. அத கேட்ட முனியாண்டிக்கு அவரோட நிலைமைய பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் சுந்தரத்துக்கிட்ட, உன் நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது ஃப்ரைட் ரைஸ் கடைப்பா. உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? உனக்கு சமைக்க தெரியுமா? உடனே சுந்தரம், ஐயா, நான் நல்லா சமைப்பேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சில்லி சிக்கன் எல்லாமே நல்லா செய்வேன். சரிப்பா, உன்னை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், என் கடையில வர்ற எல்லாருக்கும் நீ நல்லா சமைச்சு கொடுக்கணும். என் பேரை கெடுக்க கூடாது. கடையை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட சண்டை போடாம அவங்க கேட்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். உனக்கு நல்ல சம்பளம் போட்டு கொடுக்கறேன். என்னப்பா, சரியா? அதுக்கு சுந்தரம், சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் வழக்கம் போல முனியாண்டி காலையில தன்னோட கடைக்கு கிளம்பினாரு. அங்க அவருக்கு முன்னாடியே சுந்தரம் நிக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அப்புறம் அவரு சுந்தரத்துக்கிட்ட முதல்ல சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தாரு. வெங்காயம் வெட்டுறது, சிக்கன் பொரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை முதல்ல செய்ய சொன்னாரு. சுந்தரமும் அவரு சொன்ன எல்லா வேலைகளையும் நல்லா செஞ்சாரு. நாட்கள் இதே மாதிரி போச்சு. முனியாண்டிக்கு வயசாகிறதுனால அவரால பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியல. அடிக்கடி கடைக்குமே வர முடியல. அதனால கடை பொறுப்புகளை சுந்தரத்துக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாரு. சுந்தரமும் எல்லா வேலையையும் நல்லாவே செஞ்சாரு. அவரோட கைப்பக்குவமும் முதலாளி முனியாண்டி மாதிரியே இருந்ததுனால மக்களுக்கும் அவரோட ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. புதுசு புதுசா நிறைய உணவுகளை சமைச்சு சுந்தரம் நல்லாவே கடைய நடத்தினாரு. ஒரு நாள் புதுசா கல்யாணமான தம்பதிகள் சாப்பிடுறதுக்காக கடைக்கு வந்தாங்க. அவங்க சுந்தரத்துக்கிட்ட ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஒரு சிக்கன் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணாங்க. சுந்தரமும் அவங்களுக்கு அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தாரு. 2 பேரும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு சுந்தரம், ஃப்ரைட் ரைஸ் 150 ரூபா, சிக்கன் நூடுல்ஸ் 200 ரூபா அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் இந்தாங்க 350 ரூபான்னு சாப்பிட்டதுக்கான காசை கொடுத்துட்டு கிளம்புனாங்க. பெரியம்மா, பெரியம்மா, வாமா லக்ஷ்மி, எப்ப வந்த? இப்பதான் உனக்கு இந்த பெரியம்மா ஞாபகம் வருதா? அப்படிலாம் இல்ல பெரியம்மா, இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தேன். நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். இன்னும் வீட்டுக்கு கூட போகல. சரி சரி, உள்ள வாங்க. பெரியம்மா, பெரியப்பா எங்க?
கடையிலயும் இல்ல. அவரு சந்தைக்கு போயிருக்காரு, கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முனியாண்டி வீட்டுக்குள்ள வந்தாரு. அடடே, வாமா லக்ஷ்மி, வாப்பா ராஜா. எப்போ வந்தீங்க 2 பேரும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாமா. இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கடை எப்படி போகுது? எனக்கு என்னப்பா, ஏதோ இருக்கே. வயசாவுதுல்ல, அதான் உடம்புக்கு முடியல. என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடை வேலையை பாத்துக்கிறதுக்கு தான் புதுசா சுந்தரம்னு ஒரு ஆளை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். உடம்ப பாத்துக்கோங்க பெரியப்பா. சரிடா கண்ணு, வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க 2 பேரும்? வரும்போதே நம்ம கடையில சாப்பிட்டு தான் வந்தோம் மாமா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா விலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னப்பா சொல்ற? இந்த ஊர்லயே நம்ம கடையில தான் கம்மி விலைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு சிக்கன் ரைஸ் 70 ரூபாவுக்கும் நூடுல்ஸ் 90 ரூபாவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே அதிகம்னு சொன்னா எப்படிப்பா? ராஜாவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் லக்ஷ்மி அவங்க பெரியப்பா கிட்ட, என்ன பெரியப்பா சொல்றீங்க? சிக்கன் ரைஸ் வெறும் 70 ரூபாவா? நாமும் அவரும் சிக்கன் ரைஸும் சிக்கன் நியூடுல்ஸும் சாப்பிட்டோம். அதுக்கு சுந்தரம் அண்ணன் சிக்கன் ரைஸ் 150, சிக்கன் நியூடுல்ஸ் 200, மொத்தம் 350ன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரே. என்னம்மா சொல்ற? சிக்கன் ரைஸ் 180, சிக்கன் நூடுல்ஸ் 200? இது எப்போத்துல இருந்து? எனக்கு தெரியாம விலை எப்போ ஏத்துனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுப்பம்மா ரொம்ப கோவமா, என்னங்க இது? என்கிட்ட டெய்லியும் 70க்கும் 90க்கும் கணக்கு சொல்லி காசு கொடுத்தீங்க. என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்களா இத்தனை நாளா? சொல்லுங்க. அப்படின்னு சுப்பம்மா கத்த ஆரம்பிச்சாங்க. இரு சுப்பம்மா, ஏன் கத்துற? நான் ஏன் உன்னை ஏமாத்தணும்? எனக்கே ஒன்றுமே புரியாம நின்னுட்டு இருக்க. அந்த சுந்தரம் தான் ஏதோ கடையில இருந்து பண்ணிட்டு இருக்கான். நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன். சீக்கிரமா கடைக்கு போய் என்னன்னு கேளுங்க. இத்தனை நாளா கூடவே இருந்த ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். அது கூட தெரியாம தான் கடையை நடத்திட்டு இருக்கீங்களா? முனியாண்டிக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. கோவமா தன்னோட கடைக்கு போனாரு. அங்க சுந்தரம் எல்லார்கிட்டயும் அதிகமான விலைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த முனியாண்டிக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. கோபத்துல சுந்தரத்துக்கிட்ட போய், என்னப்பா சுந்தரம், வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? வாங்க முதலாளி, வியாபாரம் எப்பவும் போலதான் போகுது. நான் கடை வியாபாரத்தை கேட்கலப்பா, உன்னோட வியாபாரத்தை பத்தி கேட்டேன். இன்னும் உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? இன்னும் எத்தனை நாள் என்ன ஏமாத்தலான்னு திட்டம் போட்ட? ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு ஏமாளி மாதிரி தெரியுதா? போனா போது கஷ்டப்படுறான்னு சொல்லி உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ என்னையே ஏமாத்துறியா? இனிமே உனக்கு இந்த கடையில வேலை இல்ல, வெளியே போ. சுந்தரத்துக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே முனியாண்டி கிட்ட, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. பணத்து மேல இருந்த ஆசையில நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னு முனியாண்டி கிட்ட சுந்தரம் மன்னிப்பு கேட்டான். ஆனா முனியாண்டி, நீ பண்ணது தப்பா இருந்தா மன்னிக்கலாம், ஆனா நீ செஞ்சது துரோகம். அதுக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை நம்புனதுக்கு நீ நல்லா ஏமாத்திட்ட. இனிமே நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். கடையை விட்டு வெளியே போ. சுந்தரம் ரொம்ப கவலையோடவும் வேதனையோடவும் அங்கிருந்து கிளம்பினான். அப்போதுதான் அவனுக்கு புரிஞ்சது, நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். வேலை செய்யற இடத்துக்கு துரோகம் பண்ணினா இதுதான் நிலைமைன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.